அதனால அது போய்கிட்டே இருக்கும். நல்லதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துக்கிட்டே வரும். அதில் வந்து எந்த எந்த இடத்துலையும் வந்து எல்லா அளவும் சந்தேகமே கிடையாது. சரி சார், இப்போ டாக்ஸ் பாயிண்ட்டுக்கு வர்றோம் அப்படின்னா எது பெட்டராக இருக்கும் சார்? ப்ரொப்ரேட்டராக இருந்தால் பெட்டராக இருக்குமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் பெனிஃபிட் ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குங்களா? பார்ட்னர்ஷிப்புக்கும் ப்ரொப்பரேட்டருக்கும் வந்து டாக்ஸில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. டாக்ஸில் என்னன்னா, பொதுவாக நீங்கள் பார்ட்னர்ஷிப்னு வந்ததுன்னா கம்பெனிக்கு தனியாக ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவீங்க, பர்சனலுக்கு தனியாக பண்ணுவீங்க. இதே ப்ரொப்பரேட்டராக இருந்தால் ஒரே ரிட்டர்ன்ஸ் தான், ஒன்று பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு பர்சனலாகவும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இதை வந்து கம்பெனிக்கு தனியாக பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு சில நொழிவு சுழிவுகள்லாம் இருக்கும். நொழிவு சுழிவுகளில் கம்பெனிக்கு வந்து டாக்ஸ் பர்பஸுக்கு எப்படி வந்தாலும் சரி, பட் அடுத்து வரக்கூடிய நம்பகத்தன்மைன்னு வரும்போது பார்ட்னர்ஷிப்புக்கு வந்து நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும், லோன்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் வேற ஏதாவது கம்பெனியோட கான்ட்ராக்ட் பண்ணும்போதும் அதிகமான லெவலில் ஒரு அட்வான்டேஜ் தான் அதில் ப்ரொப்பரேட்டரை விட அப்படின்றது என்னுடைய அறிவுரை இந்த இடத்துல.